ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 9/4/1985. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு உண்மையான சேவாதாரியின் அடையாளம். உண்மையான சேவாதாரியின் அடையாளம். இன்று ஞான சூரியன், ஞான சந்திரன் தனது பூமியின் நட்சத்திர மண்டலத்தில் அனைத்து நட்சத்திரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அனைத்து நட்சத்திரங்களும் ஜொலித்து கொண்டே தன்னுடைய ஜொலிப்பு மற்றும் பிரகாசத்தை கொடுத்து கொண்டிருக்குது. விதவிதமான நட்சத்திரங்கள் இருக்குது. சிலர் விசேஷமான ஞான நட்சத்திரங்கள், சிலர் சகஜ யோகியின் நட்சத்திரம், சிலர் குணத்தை தானம் செய்யும் மூர்த்தியினுடைய நட்சத்திரம், சிலர் நிரந்தர சேவாதாரி என்ற நட்சத்திரம், சிலர் எப்பொழுதுமே சம்பன்ன நட்சத்திரமாக, அதாவது முழுமையான நட்சத்திரமாக இருக்கிறாங்க. அனைத்தையும் விட உயர்ந்தது ஒவ்வொரு நொடியும் வெற்றியின் நட்சத்திரமாக இருப்பதுன்னு பாபா சொல்றாங்க. அனைத்தையும் விட உயர்ந்தது ஒவ்வொரு நொடியும் வெற்றியினுடைய நட்சத்திரமாக இருப்பது. கூடவே சிலர் எதிர்பார்ப்பின் நட்சத்திரங்களாக இருக்கிறாங்க. எதிர்பார்ப்பின் நட்சத்திரத்தையும் பாருங்க, வெற்றி நட்சத்திரத்தையும் பாருங்கிறாங்க பாபா. இரண்டிலும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனா 2 விதமான நட்சத்திரங்கள் இருக்குது. மேலும் ஒவ்வொரு விதவிதமான நட்சத்திரங்களும் உலகத்தின் ஆத்மாக்கள் மீது, இயற்கையின் மீது அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துது. வெற்றியினுடைய நட்சத்திரம் நாலா பக்கமும் தனது ஊக்கம், உற்சாகத்தின் தாகத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்குது. எதிர்பார்ப்பின் நட்சத்திரங்கள் தானும் கூட அவ்வப்பொழுது அன்பாகவும் அவ்வப்பொழுது கடினத்தன்மை என்ற முயற்சி இரண்டினுடைய தாக்கத்தை ஏற்படுவதற்கான காரணத்தினால மற்றவர்களிடத்திலும் கூட அவ்வப்பொழுது அன்பாகவும் அவ்வப்பொழுது கடினத்தன்மையின் தாக்கமும் ஏற்படுது. முன்னேறுவதற்கான விருப்பம் வைத்து முன்னேறிக்கிட்டே செல்றாங்க. ஆகையினால ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேளுங்க, நான் எப்படிப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு. அனைவரிடத்திலும் ஞானம், யோகம், குணங்களினுடைய தாரணை மற்றும் சேவையினுடைய உணர்வு இருந்தாலும் கூட சிலரிடத்துல ஞானத்தின் தீப்பொறி இருக்குது, சிலரிடத்துல விசேஷ நினைவின் யோகத்தினுடையதாக இருக்குது. மேலும் ஒரு சிலர் தனது குணமூர்த்தியின் ஜொலிப்பின் மூலம் விசேஷமாக ஈர்த்து கொண்டிருக்கிறாங்க. 4 விதமான தாரணை இருந்தாலும் கூட சதவிகிதத்தில் வேறுபாடு இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க. ஆகையால விதவிதமான நட்சத்திரங்கள் ஜொலித்து கொண்டே தென்படுது. இது ஆன்மீக விசித்திர நட்சத்திரங்களுடைய கூட்டம். ஆன்மீக நட்சத்திரங்களாகிய உங்களின் தாக்கம் உலகத்தின் மீது ஏற்படுது. ஆகினால் உலகத்தினுடைய ஸ்தூல நட்சத்திரங்களினுடைய தாக்கம் கூட உலகத்தின் மீது ஏற்படுது. எந்தளவு நீங்க சக்திசாலியான நட்சத்திரங்களாக ஆகிறீங்களோ அந்த அளவு உலகத்தின் ஆத்மாக்கள் மீது தாக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மேலும் முன்னேறி கொண்டே இருப்பீங்க. எப்படி காரிருள் இருக்குது என்றால் நட்சத்திரங்களுடைய பிரகாசம் மிகுதியாக தெளிவாக தென்படும். அப்படி அப்பிராப்தியினுடைய, அதாவது கிடைக்காத நிலையினுடைய இருள் அதிகரித்து கொண்டே இருக்குது. மேலும் எந்தளவு அதிகரித்து கொண்டே செல்லுதோ அதிகரித்து கொண்டே இருக்கும் அளவுக்கு தான் ஆன்மீக நட்சத்திரங்களாகிய உங்களினுடைய விசேஷமான தாக்கம், அதாவது பிரபாவம் அனுபவம் செய்து கொண்டே இருப்பீங்க. அனைவருக்கும் பூமியில மின்னிக்கொண்டிருக்கும் நட்சத்திரங்களினுடைய ஜோதி பிந்துவின் வடிவத்தில் பிரகாசமான உடல் பரிஸ்தாவின் ரூபத்துல தென்படும். எப்படி ஆகாய நட்சத்திரங்களுக்கு பின்னால தனது சமயம், ஆற்றல் மற்றும் செல்வத்தை பயன்படுத்துறாங்களோ அப்படி ஆன்மீக நட்சத்திரங்களை பார்த்து அதிசயம் அடைவாங்க. எப்படி இப்போ ஆகாயத்துல நட்சத்திரங்களை பார்க்குறாங்களோ அப்படி இந்த பூமியின் மேடையில 4 பக்கங்களிலும் பரிஸ்தாக்களினுடைய ஜொலிப்பு மற்றும் ஒளிரூபமான நட்சத்திரங்களுடைய ஜொலிப்பை பார்ப்பாங்க, அனுபவம் செய்வாங்க. இவர் யாரு, எங்கிருந்து இந்த பூமியின் மீது
தனது அதிசயத்தை காட்ட வந்திருக்கிறாங்க. எப்படி ஸ்தாபனையினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நாலா பக்கத்திலும் பிரம்மா மற்றும் கிருஷ்ணருடைய சாட்சாத்காரம் அலை பரவியது. இவங்க யாரு, இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, இதை புரிந்து கொள்வதற்காக பலரினுடைய கவனம் சென்றதோ, அதே மாதிரி இப்போ கடைசியில நாலா பக்கத்திலும் இந்த 2 விதமான ஒளிப்புள்ளி மற்றும் பரிஸ்தா, அதில் பாப்தாதா மற்றும் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய ஜொலிப்பு தென்படும். மேலும் அனைவருக்கும் ஒருவரிடமிருந்து அநேகரின் இந்த பக்கம் தானாகவே கவனம் ஈர்க்கப்படும். இப்போ நீங்கள் அனைவரும் முழுமை ஆகும் வரை இந்த தெய்வீக காட்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். பரிஸ்தாவினுடைய நிலையை சகஜமாகவும் இயல்பாகவும் அனுபவம் செய்யும் பொழுதுதான் அவங்களுக்கு சாட்சாத்து பரிஸ்தாவினுடைய சாட்சாத்காரம் தென்படும். இந்த ஆண்டு பரிஸ்தா தன்மையின் மனநிலைக்காக விசேஷமாக கொடுக்கப்பட்டிருக்குது. நினைவு மட்டும்தான் செய்ய வேண்டுமா, அல்லது சேவை கூட செய்ய வேண்டுமா, அல்லது சேவையிலிருந்து விடுபட்டு தபஸ்யாவில் மட்டுமே இருக்க வேண்டுமா என்று பல குழந்தைகள் நினைக்கிறாங்க. பாப்தாதா சேவையின் உண்மையான அர்த்தத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சேவை உணர்வு என்றாலே சதா ஒவ்வொரு ஆத்மாவுக்காக சுபபாவனை, அதாவது நல்ல உணர்வு, உயர்ந்த விருப்பத்தின் உணர்வு. சேவை உணர்வு என்றாலே ஒவ்வொரு ஆத்மாவினுடைய உணர்விற்கு தகுந்த மாதிரி பலனை தருவது. உணர்வு எல்லைக்குட்பட்டதாக இருப்பது கிடையாது. சிரேஷ்ட உணர்வு. ஒருவேளை சேவாதாரிகளாகிய நீங்க யார் மீதாவது அன்பினுடைய உணர்வு வைத்தால், ஒருவேளை சேவாதாரிகளாகிய நீங்கள் யார் மீதாவது அன்பினுடைய உணர்வு வைத்தல், சக்திகளினுடைய உதவியின் உணர்வு வைத்தல், குஷினுடைய உணர்வு வைத்தல், சக்திகளை அடைவதற்கான உணர்வு வைத்தல், ஊக்க உற்சாகத்தினுடைய உணர்வு வைத்தல், அப்படி விதவிதமான உணர்வுகளுடைய பலன், அதாவது சகயோகத்தின் மூலம் அனுபவம் செய்ய வைப்பது. எனவே இதற்குத்தான் சேவையினுடைய உணர்வு அப்படின்னு சொல்லப்படுது. சொற்பொழிவு செஞ்சுட்டு வந்துட்டேன், ஒரு குரூப்புக்கு புரிய வச்சுட்டு வந்துட்டேன், கோர்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன், அல்லது சென்டர் திறந்து வச்சுட்டு வந்துட்டேன், இதற்கு சேவை உணர்வு என்று சொல்லப்படாது. சேவை என்றாலே எந்த விதமான ஆத்மாவுக்காகவும் பிராப்தியினுடைய அற்புதத்தை அனுபவம் செய்ய வைப்பது. சேவை அப்படின்னா பாபா சொல்றாங்க, எந்த விதமான ஆத்மாவுக்காகவும் பிராப்தியின் அற்புதத்தை, அதாவது அனைத்தும் அடைந்த நிலை, அந்த அற்புதத்தை அனுபவம் செய்ய வைப்பது. அப்படி சேவையுடன் தபஸ்யா, அதாவது நினைவு எப்பொழுதுமே இணைந்து இருப்பது. தபஸ்யாவினுடைய அர்த்தத்தை விளக்குறாங்க. திட எண்ணத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்வது. உண்மையான சேவையினுடைய உணர்வு இருக்கும் இடத்துல தபஸ்யா தனித்து இருக்காது. தியாகம், தபஸ்யா, சேவை, இந்த மூன்றின் இணைந்த வடிவம்தான் உண்மையான சேவை. தபஸ்யா, தியாகம், சேவை, இந்த மூன்றினுடைய இணைந்த வடிவம்தான் உண்மையான சேவை. மேலும் பெயருக்காக செய்யும் சேவையினுடைய பலன் குறுகிய காலத்துக்கு கிடைக்குது. எங்கே சேவை செஞ்சீங்களோ அங்கேயே குறுகிய காலத்தின் விளைவின் பலனை அடைந்து மேலும் முடிந்தும் போயிடும். குறுகிய காலத்தின் விளைவின் பலன் குறுகிய காலத்தின் மகிமை. மிக நன்றாக சொற்பொழிவு செஞ்சீங்க, மிக நன்றாக கோர்ஸ் எடுத்தீங்க, மிக நன்றாக சேவை செஞ்சீங்க, ஆகினால நன்றாக செஞ்சீங்க என்று சொல்வதின் அற்ப காலத்தின் பலன் கிடைக்கிது. மேலும் அவர்களும் மகிமை கேட்பதின் குறுகிய காலத்தின் பலன்தான் கிடைக்குது. ஆனால் அனுபவம் செய்ய வைப்பது என்றாலே பாபாவோடு தொடர்பை இணைப்பது, சக்திசாலியாக ஆக்குவது. இதுதான் உண்மையான சேவை. உண்மையான சேவையில் தியாகம். சேவை இல்லை என்றால் அந்த 50 to 50 சேவை இல்லை, 25% தான் சேவை இருக்குது. பாபா சொல்றாங்க, உண்மையான சேவாதாரியினுடைய அடையாளம் அது பற்றி சொல்றாங்க. தியாகம் என்றாலே பணிவு.
மேலும் தபஸ்யா என்றால் ஒரு பாபாவிடம் நம்பிக்கை, நிலையான குஷி. இதைத்தான் உண்மையான சேவை என்று சொல்லப்படுது. பாப்தாதா நிரந்தரமான உண்மையான சேவாதாரி ஆவதற்காக சொல்றாங்க, பெயருக்காக சேவை செய்வது, மேலும் தன்னை தொந்தரவுக்கு உள்ளாக்குவது, மற்றவர்களையும் கூட தொந்தரவு செய்வது, இந்த சேவையிலிருந்து விடுபடுவதற்காக பாப்தாதா சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சேவை செய்யாமல் இருப்பது நல்லது. ஏன்னா சேவையினுடைய விசேஷ குணம் திருப்தியினுடைய தன்மை. எங்கு திருப்தி இல்லாமல் தனக்காகவோ மற்றவர்களுக்காகவோ சேவை செஞ்சா அந்த சேவை தனக்கும் பிராப்தியை அனுபவம் செய்ய வைக்காது, மற்றவர்களுக்கும் செய்ய வைக்காது. ஆகையினால முதல்ல தன்னை திருப்தியுடையவராக மாற்றிக்கொண்ட பிறகு சேவையில் வருவது நல்லது. இல்லை அப்படின்னா சூட்சமமான சுமை அவசியம் இருக்கும். அந்த பலவிதமான சுமைகள் பறக்கும் கலையில் தடை ரூபமாக ஆயிடுது. சுமையை சுமக்க வேண்டாம், சுமையை இறக்கணும். எப்போ அதே மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இதை விட ஏகாந்தவாசி ஆவது நல்லது. ஏன்னா ஏகாந்தவாசி ஆவதன் மூலமா சுய மாற்றத்தின் மீது கவனம் வரும். ஆகையினால பாப்தாதா தபஸ்யாவை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, அது பகலும் இரவும் அமர்ந்து கொண்டு தபஸ்யா செய்வது என்று சொல்லலை. தபஸ்யாவில் அமர்வது கூட சேவைதான். லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி அமைதியின் சக்திகளினுடைய கதிர்கள் மூலம் வாயு மண்டலத்தை உருவாக்குவது. தபஸ்யாவுடன் மனதினுடைய சேவை இணைக்கப்பட்டிருக்குது, தனித்து இருக்காது. இல்லை அப்படின்னா தபஸ்யா என்ன செய்து சிரேஷ்ட ஆத்மா பிராமண ஆத்மாவாக ஆயிட்டீங்க. இப்போ தபஸ்யா அப்படின்னா தன் மீது அனைத்து சக்திகளினால் முழுமையாக ஆவது. தபஸ்யா அப்படின்னா பாபா சொல்றாங்க, தன் மீது அனைத்து சக்திகளினால் முழுமையாக ஆவது. உறுதியான மனநிலை, உறுதியான எண்ணத்தின் மூலம் உலகத்துக்கு சேவை செய்வது. வார்த்தையின் சேவை மட்டுமே சேவை அல்ல. எப்படி சுகம், சாந்தி, தூய்மை மூன்றுமே தங்களுக்குள் இணைக்கப்பட்டிருக்குது, அப்படி தியாகம், தபஸ்யா, சேவையும் இணைக்கப்பட்டிருக்குது. தபஸ்யா ரூபம் என்றாலே சக்திசாலியான சேவாதாரியாக உருவாக்குவது என்று பாபா சொல்றாங்க. தபஸ்யா ரூபம் என்றாலே சக்திசாலியான சேவாதாரியாக உருவாக்குவது. தபஸ்யா ரூபத்தினுடைய பார்வை கூட சேவை செய்து, அவங்களுடைய அமைதி சொரூபத்தின் முகம் கூட சேவை செய்து, தபஸ்வி மூர்த்தியினுடைய வெறும் பார்வை கூட பிராப்தியினுடைய அனுபவத்தை செய்து. ஆகையினால இன்றைய காலத்துல பாருங்க, ஹடயோகத்தின் தபஸ்யா செய்கிறாங்க, அதாவது விடாபிடியாக தபஸ்யா செய்கிறாங்க. அவர்களின் தரிசனத்துக்காக எவ்வளவு கூட்டம் கூடுது. உங்களின் இந்த தபஸ்யா சொரூபத்தின் தாக்கம், நினைவு சின்னத்தின் ரூபம் கடைசி வரை வந்து கொண்டே இருக்கும். ஆகையினால புரிந்ததும் சேவையினுடைய உணர்வு எதை சொல்லப்படுது? சேவையினுடைய உணர்வு என்றாலே அனைத்து பலவீனங்களையும் எதிர்நோக்கக்கூடிய உணர்வு. சேவை உணர்வு என்றாலே அனைத்து பலவீனங்களையும் எதிர்நோக்கக்கூடிய உணர்வு. பலவீனமானவர்களை எதிர்நோக்கும் உணர்வு அல்ல, பலவீனங்களை எதிர்க்கும் உணர்வு. தனக்குள் சகித்து கொண்டு மற்றவர்களுக்கு சக்தியை கொடுக்கும் உணர்வு. தனக்குள் சகித்து கொண்டு மற்றவர்களுக்கு சக்தியை கொடுக்கும் உணர்வு. ஆகையினால சகித்து கொள்ளும் சக்தி என்று சொல்லப்படுது. சகித்து கொள்வது என்றாலே சக்திகளை நிரப்புவது. சகித்து கொள்வது என்றாலே சக்திகளை நிரப்புவது மற்றும் சக்தியை கொடுப்பது. சகித்து கொள்ள வேண்டுமே தவிர இறந்து போகக்கூடாது. நாம் பொறுத்து கொண்டால் இறந்து விடுவோம் என்று பலர் நினைக்கிறார்கள். நாம் இறந்து விடுவோமா என்ன? ஆனால் இது மரணம் அல்ல, இது அனைவருடைய மனதிலும் அன்பாக வாழ்வது. எப்படிப்பட்ட விரோதியாக இருந்தாலும், ராவணனை விடவும் மோசமாக இருந்தாலும் கூட, ஒரு முறை அல்ல 10 முறை சகித்து கொள்ள வேண்டியிருந்தாலும் கூட, சகித்து கொள்ளும் தன்மையினுடைய பலன் அழிவற்றதாகவும் இனிமையானதாகவும் இருக்கும். அவர்கள் கூட அவசியம் மாறிடுவாங்க. நான் இவ்வளவு சகித்து கொண்டேன், இவர்களும் கூட சகித்து கொள்ளட்டுமே என்ற உணர்வு இருக்கக்கூடாது.
குறுகிய காலத்தினுடைய பலனை அடைவதற்கான உணர்வு வைக்காதீங்க, கருணை உணர்வு வைங்க. இதற்குத்தான் சேவை உணர்வு என்று சொல்லப்படுது. குறுகிய காலத்தினுடைய பலனை அடைவதற்கான உணர்வு வைக்காதுங்க, கருணை உணர்வு வைங்க. இதற்குத்தான் சேவை உணர்வு என்று சொல்லப்படுது. ஆகினால இந்த ஆண்டு இது மாதிரி உண்மையான சேவையின் ஆதாயம் நிறுவனத்தினுடைய பட்டியலில் வருவதற்கான பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த வருடம் சேவை நிகழ்ச்சிகள் மற்றும் பெரும் விழாக்கள் மிக நன்றாக நடந்ததா என்று பார்க்க மாட்டார். ஆனால் திருப்தி அடைவராகி திருப்தியான சேவையில் நம்பர் முன்னால் வரணும். விக்ன விநாசக் என்ற பட்டமளிப்பு விழாவில் பரிசு பெறணும். புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. இதற்குத்தான் சொல்லப்படுது அஷ்டமோகா ஸ்மிருதி லப்தா, அதாவது பற்றற்ற நிலையிலிருந்து நினைவு செய்பவர். ஆகையினால 18 வருட முடிவின் இந்த விசேஷ முழுமை ஆவதற்கான அத்தியாயத்தினுடைய சொரூபத்தை வெளிப்படுத்துங்க. இதற்குத்தான் சொல்லப்படுது பாப் சமான் ஆவது. நல்லது. சதா ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக நட்சத்திரங்களுக்கு, சதா திருப்தியின் அலைகளை பரப்பக்கூடிய திருப்தி மணிகளுக்கு, இப்பொழுதும் ஒரே நேரத்தில் தியாகம் தபஸ்யா சேவையின் தாக்கத்தை ஏற்படுத்தி கவர்ந்திழுக்கும் ஆத்மாக்களுக்கு, சதா அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆன்மீக உணர்வின் ஆன்மீக பலனை தரக்கூடிய விதை சொர்பமான பாபாவுக்கு சமமாக இருக்கும் ஆன்மீக குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் முழுமை ஆவதற்கான அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பஞ்சாப் மற்றும் ஹரியானா மண்டலத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு சதா தன்னை ஆடாத அசையாத ஆத்மா என அனுபவம் செய்றீங்களான்னு பாபா கேட்குறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உறுதியாக இருப்பது, இதுதான் பிராமண ஆத்மாக்களினுடைய அடையாளம். உலகம் குழப்பத்தில் இருக்குது, ஆனால் சிரேஷ்ட ஆத்மாக்களாக நீங்கள் குழப்பத்தில் வர முடியாது. ஏன்? நாடகத்தினுடைய ஒவ்வொரு காட்சியையும் தெரிஞ்சிருக்கீங்க, ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கீங்க. யார் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறீங்களோ அவங்க சக்திசாலியாகவும் இருப்பாங்க. ஆகையினால ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள், சக்திசாலியான ஆத்மாக்கள் சதா இயல்பாகவே உறுதியாக இருப்பாங்க. அதனால சூழ்நிலையை பார்த்து ஒரு பொழுதும் பயப்படுறது இல்லை, இல்லையா? பயமற்றவர்களாக இருக்கீங்களா? சக்திகளே, பயமற்றவர்களாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அல்லது சிறிது சிறிதாக பயம் வருதா? ஏன்னா உள்நாட்டு போர் ஏற்பட வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே, ஸ்தாபனையின் சமயத்திலிருந்தே இருக்குது. இது உங்களுக்கு ஆரம்ப கால வரைபடங்களில் காட்டப்பட்டு இருக்குது. எனவே எது காட்டப்பட்டு இருக்குதோ அது நடைபெற வேண்டும், இல்லையா? பாரதத்தினுடைய நடிப்பே உள்நாட்டு போரினால்தான். ஆகையால் எதுவும் புதிதல்ல. அதனால் எதுவும் புதிதல்ல என்பதா, அல்லது என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ இது நடந்தது என்று பயந்து விடுவிக்கிறீர்களான்னு கேட்குறான். செய்திகளை கேட்டாலும் பார்த்தாலும் கூட ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகத்தை புரிந்து கொண்டு சக்திசாலியாகி பார்க்கணும். செய்தியை கேட்டாலும் பார்த்தாலும் கூட ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகத்தை புரிந்து கொண்டு சக்திசாலியாகி பார்க்கணும் பாபா சொல்றாங்க. மற்றவங்களுக்கும் கூட சக்தியை கொடுக்கணும். இதுதான் உங்க அனைவரினுடைய வேலை. உலகத்தினர் பயந்து கொண்டே இருப்பாங்க, மேலும் நீங்கள் அந்த ஆத்மாக்களிடத்தில் சக்தியை நிரப்ப வேண்டும். யாரெல்லாம் தொடர்புல வராங்களோ அவங்களுக்கு சக்தியினுடைய தானம் கொடுத்து கொண்டே செல்லுங்க. அமைதியினுடைய தானம் அல்லீங்க. அமைதி இல்லாத இந்த நேரத்தில் அமைதியை தர வேண்டும், இல்லையா? ஆகையினால அமைதியின் தூதுவராக இருக்கீங்க. அமைதியின் தூதுவர் என்று பாடப்படுது. அமைதியின் தூதுவர் நீங்களா அல்லது மற்றவர்களான்னு பாபா கேட்குறாங்க. ஆகையினால ஒரு பொழுதும் எங்க இருந்தாலும் நடந்தாலும் சதா தன்னை அமைதியின் தூதுவர் என்று புரிந்து கொண்டு இருங்க. அமைதியினுடைய தூதுவராக இருக்கீங்க, அமைதியினுடைய செய்தியை தருபவர்களாக இருக்கீங்க என்றால் தானும் கூட அமைதி சொருபமாகி சக்திசாலியாகி இருக்கீங்க. மற்றும் மற்றவர்களுக்கு கூட தரீங்க. அவங்க அசாந்தியை பரப்புறவங்க, நீங்கள் சாந்தியை பரப்புறவங்க. அவங்க நெருப்பு மூட்டுவாங்க, நீங்கள் தண்ணீரை ஊற்றுங்க. இதுதான் உங்களின் கடமை.
இதற்குத்தான் உண்மையான சேவாதாரின்னு சொல்லப்படுது. அதனால அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த சேவைக்கான அவசியம் இருக்குது. சரீரம் அழியக்கூடியதாக இருக்கு, ஆனால் ஆத்மா சக்திசாலியாக இருக்குது என்றால் ஒரு சரீரத்திலிருந்து விடுபட்டு போனாலும் கூட மற்றொரு சரீரத்தில் நினைவின் பலனை அடைந்து கொண்டே இருக்கும். ஆகையினால் அழிவற்ற பிராப்தியை சேமித்து கொண்டே இருங்க. எனவே நீங்கள் யார்? அமைதியினுடைய தூதுவர்கள், அமைதியினுடைய செய்தியை பரப்புபவர், மாஸ்டர் அமைதியினுடைய வள்ளல், மாஸ்டர் சக்தியின் வள்ளல். இந்த நினைவு சதா இருக்குது இல்லையா? சதா தன்னை இந்த நினைவின் மூலம் முன்னேற்றி கொண்டே செல்லுங்க. மற்றவர்களையும் கூட முன்னேற்றுங்க. இதுதான் சேவை. அரசாங்கத்தின் ஏதேனும் நியமங்கள் இருந்தால் அதை பின்பற்றத்தான் வேண்டும். ஆனால் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ மனதின் சேவை மூலம், வார்த்தையின் சேவை மூலம் அவசியம் சேவை செய்து கொண்டே இருங்க. இப்பொழுது மனதின் மிகவும் அவசியமாக இருக்குது. ஆனால் எப்பொழுது தன்னிடத்தில் சக்தி நிரம்பி இருக்குமோ அப்போதான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அதனால சதா அமைதியின் வள்ளலின் குழந்தைகளாகிய நீங்களும் அமைதியினுடைய வள்ளல் ஆவீங்க. வள்ளலாகவும் இருக்கீங்க அப்படின்னா உருவாக்குபவர்களாகவும் இருக்கீங்க. நான் மாஸ்டர் அமைதியின் வள்ளல், மாஸ்டர் சக்தியின் வள்ளல் அப்படிங்கிற அந்த நினைவு சதா எந்த காரியம் செய்து கொண்டிருந்தாலும் இருக்கணும். இந்த நினைவின் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு வைப்ரேஷன் கொடுத்து கொண்டே இருங்க. அப்போதான் இவர்களின் தொடர்பில் வருவதன் மூலம் அமைதியினுடைய அனுபவம் கிடைப்பதை உணர்வாங்க. ஆகினால இந்த வரதானத்தை நினைவில் வைக்கணும். பாபாவுக்கு சமமாக மாஸ்டர் அமைதியின் வள்ளல், சக்தியின் வள்ளல் ஆகணும். பாபாவுக்கு சமமாக மாஸ்டர் அமைதியினுடைய வள்ளல், சக்தியின் வள்ளல் ஆகணும். அனைவரும் தைரியசாலிகளாக இருக்கீங்க இல்லையா? குழப்பத்திலும் கூட வீணான எண்ணங்கள் வர்றதில்லை. ஏன்னா வீணான எண்ணங்கள் இருந்தால் சக்திசாலியாக ஆக விடாது. என்ன ஆகுமோ, இது நடந்துடக்கூடாது, இது வீணானதுன்னு பாபா சொல்கிறார். என்ன நடக்குதோ அது சக்திசாலியாக இருந்து பாருங்க. மேலும் மற்றவர்களுக்கும் சக்தியை கொடுங்க. இது கூட ஒரு சாலையோர காட்சி. இது ஒரு காட்சி நடந்து கொண்டு இருக்குது, ஒரு படம் என புரிந்து கொண்டு பார்த்தால் பயப்பட மாட்டீங்கிறாங்க பாபா. நல்லது. பிரியா விடை தரும் நேரத்தில் அமிர்த வேளையில் பாப்தாதா சொல்கிறாங்க, இந்த சங்கம யுகம் அமிர்த வேலையாக இருக்குது. முழு சங்கம யுகமே அமிர்த வேலையாக இருக்கிற காரணத்தினால இந்த சமயத்துக்கு சதா காலத்துக்கு மகான் தன்மை நிறைந்ததாக பாடப்படுது. எனவே முழு சங்கம யுகமே, அதாவது அமிர்த வேலை, அதாவது டைமண்ட் மார்னிங், வைரமான காலை, சதா பாபா குழந்தைகளோடு இருக்கிறார். மேலும் குழந்தைகள் கூட பாபாவோடு இருக்கிறாங்க. ஆகினால் எல்லைக்கு அப்பாற்பட்ட டைமண்ட் மார்னிங். பாப்தாதா சதா கூடவே இருக்கிறார். ஆனாலும் கூட வியக்த ரூபத்தில், அதாவது சகார ரூபத்தில், வியக்த தேசத்தில், அதாவது ஸ்தூல உலகத்தில் கால அளவுப்படி இன்று கூட அனைத்து குழந்தைகளுக்கும் சதா கூடவே இருப்பதற்கான குட் மார்னிங் என்று சொல்லுங்க, கோல்டன் மார்னிங் என்று சொல்லுங்க, டைமண்ட் மார்னிங் என்று சொல்லுங்க, எப்படி வேண்டுமென்றாலும் சொல்லுங்க. பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். சுயம் கூட டைமண்டாக இருக்கிறோம். காலை பொழுது, அதாவது சங்கமேகம் கூட டைமண்டாக இருக்குது. மேலும் கூட டைமண்ட் ஆக்குவதற்காக இருக்குது. ஆகையால் சதா துணையாக இருப்பதற்கான குட் மார்னிங். நாமும் பாப்தாதாவுக்கு குட் மார்னிங் சொல்வோம். நல்லது. வரதானம். 5 தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்களை தன்னுடைய சேவாதாரியாக மாற்றக்கூடிய மாயாவை வென்ற சுயராஜ்ய அதிகாரி ஆகுக. மாயாவை வென்ற சுயராஜ்ய அதிகாரி ஆகணும் அப்படின்னா பாப்தாதா சொல்றாங்க, 5 தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்களை தன்னுடைய சேவாதாரியாக மாற்றணும். சத்தியுகத்துல விஸ்வ மகாராஜா மற்றும் விரிவ பலபணியின் ராஜ்ய ஆடைகளை பின்பக்கம் இருந்து தாச தாசிகள் தூக்கி கொண்டு செல்வதை போன்று சங்கமயுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் மாயாஜித் சுயராஜ்ய அதிகாரியாகி பட்டப்பெயர் என்ற ஆடையின் மூலம் அலங்காரம் செய்து கொள்ளும் பொழுது 5 தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்கள் உங்களுடைய ஆடையை பின்னால் இருந்து சுமக்கும், அதாவது அடிபணிந்து நடக்கும். இதற்காக திடம் எண்ணம் என்ற கயிற்றினால் பட்டப்பெயர் என்ற ஆடையை இறுக்கமாக கட்டிக்கிங்க. விதவிதமான ஆடைகள் மற்றும் அலங்காரத்தின் மூலம் அலங்கரித்து கொண்டு பாபாவோடு இருந்தால்
இந்த விகாரம் மற்றும் தத்துவம் மாறி சகயோகி சேவாதாரியாக மாறிடும். பாபா ஸ்லோகன்ல சொல்றாங்க, எந்த குணங்களை மற்றும் சக்திகளை வர்ணனை செய்றீங்களோ அதனுடைய அனுபவத்தில் மூழ்கி விடுங்கள். அனுபவம் தான் மிகப்பெரிய அதிகாரம். எந்த குணங்களை மற்றும் சக்திகளை வர்ணனை செய்றீங்களோ அதனுடைய அனுபவத்தில் மூழ்கி விடுங்கள். அனுபவம் தான் மிகப்பெரிய அதிகாரம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.